குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஸ்பிரிச்சுவல் டாக் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். ராஜ யோகம் தரும் குரு பெயர்ச்சி இது எப்படி இருக்கும்? ரிஷபராசி நேயர்களுக்கு 2026 குரு பெயர்ச்சி, ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி எனக்கு எப்படி சார் இருக்கும்? ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, இப்படி வருமா, அப்படி வருமா, ஒரே கன்ஃபியூஷன் தான். முன்னாடி ஒரு இடத்துல வேலை கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்கும், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் வேலை ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரும். உழைச்சுக்க தெரிஞ்சுங்கன்னு வச்சுங்களேன், எங்கே வேணாலும் போய் பழைக்கலாம் இல்லையா? ஆக வெளிநாட்டில் இருந்து வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். நான் அங்கே போய் சைடில் படிக்கட்டுமா சார்? ஏன்னா என்னை நானே எக்யூப் பண்ணணும். எக்யூப் பண்ணலன்னா இந்த காலகட்டத்தில் அது சரிப்பட்டு வராது. அது எக்யூப் பண்ணணும். அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்க அவங்க கேட்குற அந்த யூனிவர்சிட்டி கிடைக்கும், அவங்க கேட்குற அந்த சப்ஜெக்ட் கிடைக்கும். லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் சப்ஜெக்ட் எனக்கு வேணும், அதில் நான் ஸ்பெஷலைஸ் பண்ணணும் அப்படின்னு மெடிசனில், இன்ஜினியரிங்கில், சாஃப்ட்வேரில் கேட்குற பிள்ளைங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதே மாதிரி திருமணம் நடக்கும், கெட்டி மேளம் கொட்டும், குழந்தை பாக்கியம் கிட்டும், வீடு, வாகனங்கள், சுப காரியங்கள் நடக்கும். உங்களுக்கு நான் வீடு வாங்கிறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் சார். நியூமராலஜி கரெக்டாக இருந்தால் வாஸ்து சரியில்லை, வாஸ்து சரி இருந்தால் வீடு சரியில்லை, எல்லாமே கரெக்டாக இருந்தால் டபுள் டாக்குமெண்ட்டாக இருக்குது, எனக்கு வீடு அமைய மாட்டேங்குது. அப்போ இந்த வருஷத்தில் எனக்கு அந்த பணம் கையில் செலவு பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டு பயமாக இருக்குது. அது பாட்டுக்கு பணம் செலவாகிட்டே இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா, அட்லீஸ்ட் ஒரு லேண்டில் அப்படின்னா லேண்டில் பண்ணுறது கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம அந்த லேண்டை ஆக்குபை பண்ண முடியுமா? இல்லைன்னா அடுத்தவன் அதில் உட்காந்துக்கிட்டு கொடியை போட்டுக்கிட்டு ஒரே தகராறு. அதனால் எதையுமே நம்ம இல்லாத சொத்து அனாதை சொத்தாக போயிடும். அது வாடகைக்கு விட்டாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப இளகிய மனசு அப்படிங்கிறதுனால அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. ஆகவே கொஞ்சம் நீங்கள் அந்த பூர்வீகத்தில் போய் நான் வீடு கட்டலாமா சார் அப்படின்னா அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. பூர்வீகம் பக்கம் நீங்கள் இப்போதைக்கு போனீங்க அப்படின்னா கண் திருஷ்டி தான் வரும், தேவையில்லாத மனஸ்தாபம் வரும். அவங்களால ஒரு அன்பு பாசத்தினால பைண்டிங் ஆகி என்ன ஆகும்னா நீங்கள் அவங்க கேட்குற பணத்தை நீங்கள் கொடுத்தாகணும். இல்லைன்னா அவர் என்னப்பா அவர் வீடு கட்டுறதுக்கெலாம் நம்ம ஹெல்ப் பண்ணோம், ஆனால் ஒரு அர்ஜென்ட் ஒரு 10,000 ரூபா கட்ட தரமாட்டேங்கிறாரே அப்படின்னு மனோதர்மம் பேச ஆரம்பிச்சுடுவாங்க. ஆகவே உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, கொஞ்சம் ஊர் பக்கம் போய் வீடு கட்டுறதை விட வருமானம் வர்ற மாதிரி ஒரு கமர்ஷியல் பில்டிங்கோ, ஒரு தனி ஒரு ஃப்ளாட்டோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். குழந்தைகளை நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய குரு பலன் ரொம்ப நல்லா இருக்குது. தொடக்கத்தில் இந்த வருஷம் குடும்ப வாக்கு தனஸ்தானத்தில் இருந்து 3ஆம் இடம் பராக்கிரமஸ்தானத்தில் போகிறார், அடுத்தது 4ஆம் இடம் போகிறார். இப்படி உங்களுக்கு இருக்கும்போது குரு பார்வை உங்களுக்கு 10ஆம் இடம், 11ஆம் இடம் அப்படின்னு பார்வைகள் கிடைக்கும். அந்த இடத்துக்கு கிடைக்கும்போது அதுக்கு உண்டான லாபங்கள் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள். கோல்டு, சில்வரு, அந்த பிளாக் கோல்டுன்னு சொல்லக்கூடிய பெட்ரோலில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ரொம்ப அகலக்கால் வைக்காதீங்க. நீங்களாக கால்குலேஷன் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தவன் சொல்லி நான் ஒரு 100 ஷேர் வாங்கினேன் சார், இவ்வளோ சம்பாரித்தேன், நீங்களும் கொஞ்சம் வாங்குங்க அப்படின்னு சொன்னால் அது அவ்வளோ நல்லதாக இருக்காது. ஆகவே கொஞ்சம் நீங்கள் அதை பார்த்து அந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப அதிக ராஜயோகம் தரக்கூடிய குரு பலன் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த கோவிலில் போயிட்டு மஞ்சள் வஸ்திரம் சுவாமிக்கு கொடுங்க. நீங்கள் ஒரு 11 வஸ்திரம் இங்கே கொடுக்குறேன் அங்கே கொடுக்குறேங்கிறத விட சுவாமிக்கு வஸ்திரம் கொடுத்துட்டு வாங்க. அந்த சுவாமிக்கு வஸ்திரம் கொடுத்துட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு
தீபம், நெய் தீபம் போட்டுவாங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு மன நிம்மதியும், சந்தோஷமும், ஆயுள் ஆரோக்கியமும், இதை எல்லாத்த விட வீட்டில் சுபங்கள் அதிகரிக்கும், ஸ்திர சொத்துக்கள் சேரும், ஆரோக்கியம் வந்து சேரும், மருத்துவ செலவு குறையும். இந்த சளி பிரச்சனை இருக்கும் பாருங்க, அந்த கோல்ட் அண்ட் காஃப் இருக்காது. ஆகவே அதை போய் நீங்கள் மருந்துக்கு செலவு பண்ணுறது, கோவிலில் போய் தானங்கள் செஞ்சால், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நெய் தீபம் போட்டு வந்தால், ஒரே ஒரு முறை ஆலங்குடி போயிட்டு வந்தால், அத்தனை பலனும் சுப பலனாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். இதெல்லாம் கரெக்டுங்க. எனக்கு மார்க் சொல்லாமல் போயிட்டீங்களே அப்படின்னா, 100க்கு 60 மார்க் நீங்கள் வாங்குவீங்க இந்த வருஷம். ஆல் பாஸ். 2026 குரு பெயர்ச்சி ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி. அது என்ன சார், குரு பெயர்ச்சி ஆகிப்போச்சு, அது என்ன ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி? அது கரெக்டாக தான் டைட்டில் கொடுத்துருக்குறாங்க அவங்க. ஏன்னா இந்த ஆண்டு குரு வந்து ராஜாவாக வர்றார், அதனால தான் ராஜயோகத்தை தரும் குரு பெயர்ச்சி அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்குறாங்க அவங்க. எல்லாமே யோசித்து தான் செய்வாங்க. அப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் ராஜயோகத்தை தருமா, நம்ம பின்னாடி சொல்ல போகிறோம். மேஷத்தில் இருந்து மீன வரைக்கும். இப்போ நான் சொல்ல போகிறது பொது பலன். இந்த பொது பலனில் வந்து வேலை வாய்ப்பு, ஊர் விட்டு ஊர் போய், இந்த யூஎஸ்லலாம் பிரச்சனை இருக்குது இல்லைங்களா, அதனால் எனக்கு க்ரீன் கார்டு கிடைக்குமா, இப்போ படிக்கவே போக முடியலையே, வேலை வாய்ப்புக்கும் அங்கே ஒத்துக்க முடியலையே. சார், உழைக்க தெரிஞ்சவன் எங்கே வேணால் போய் பிழைக்கலாம். நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்? உழைப்பு தான். உங்கள் உழைப்பை யாரும் மறைக்கவே முடியாது. அது எந்த நாடாக இருந்தாலும், இந்தியர்கள், தமிழ்நாடு, தமிழர்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு தான் தீரணும். புத்திசாலிகள். அதை விட ரொம்ப முக்கியம், மற்ற நாடுகள் எல்லாம் கூட எனக்கு வேணான்னு சொல்லிவிடுவான். ஆனால் இந்தியர்கள் வேணும், தமிழர்கள் வேணும்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா உச்சம் பெற்ற குரு கடகத்தில் வந்து உட்கார போகிறார். அதான் வருஷம் வருமே சார். வருஷம் வராது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு வந்து உச்சம் பெறுவார். இப்படி உச்சம் பெற்ற குரு தன்னுடைய பார்வையை பார்க்கறதுங்கிறது மிக விசேஷ பார்வை. அந்த விசேஷ பார்வையில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, உலகத்திலேயே எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஆன்மீக பூமியான இந்தியாவில், அதிலையும் ஆன்மீக மண்ணான தமிழ்நாட்டில், தர்மமிகு சென்னையில் மிக அற்புதமான பலன்கள். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கோயில் குளம் தானே. ஒரு 2000 வருஷம், 5000 வருஷம், 10,000 வருஷம் கோயில்கள்லாம் இங்கே இருக்க. பல வருஷங்கள், 1000 வருஷங்களாக இருக்குது. என் பாட்டன் முப்பாட்டெல்லாம் கோயில்களுக்கு போயிட்டு வந்திருக்கான். இப்படிப்பட்ட குரு உச்சம் பெற்ற காலத்துலலாம் அங்கே போய் தான தர்மம் செஞ்சுட்டு வந்திருக்கான். அவன் கற்றுக் கொடுத்த பாக்கியத்தை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆகவே 12 ராசிக்காரர்களை நான் யாருக்காவது கொஞ்சம் கம்மியாக மார்க் போட்டிருக்கேன், பலன் கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருக்கேன், வாங்க சார், நீங்கள் எப்போ பார்த்தாலும் வீடு கிடைக்கும், வாகனங்கள் வாங்கலாம், நான் வந்து வேலை கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போவீங்க, இதே தான் சார் சொல்லுவீங்க. அப்போ என்ன வேணும் உங்களுக்கு? ஹிடன் ட்ரெஷர் கிடைக்கும், புதையல் கிடைக்கும், லாட்ரி சீட்டு கிடைக்கும் நான் சொல்ல முடியும். ஆனால் உழைப்புக்கேற்ற உயர்வை கொடுக்கக்கூடியவன் குரு. குருவை பொறுத்த வரைக்கும் பிளாக்ல டிக்கெட் வந்தால் துட்டு கிடைக்கும் சார், அங்கே வந்தால் ஹிடன் ட்ரெஷரில் பொண்ணு கிடைக்கும் சார், அப்படி கிடையாது. படித்தவர்களாக இருப்பார்கள், அவர்களால் உத்தியோக உயர்வு கிடைக்கும். அப்படி இந்த உலகம் முழுவதுமே சுற்றி வருவார்கள். அவங்களுக்கெல்லாம் உத்தியோக உயர்வு, இடன் ட்ரெஷர் மாதிரி க்ரீன் கார்டு கிடைக்கும், விசா கிடைக்கும், படிக்கிறது கிடைக்கும், படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகலாம், வேலைக்கு போயிட்டே படிக்கலாம், சைடில் தொழில் பண்ணலாம். ரொம்ப நாளாக நீங்கள் டூர் போகணுங்கிறவங்க டூர் போயிட்டு வரலாம். இந்த வருஷம் இன்னும் ஒரு அபூர்வமான பலன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்சம் பெற்ற குருவோடு ஞானகாரகன் கேது போய் சேர போகிறான். 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய கடகத்தில் குரு ஒரு பக்கம் இருந்தாலும், 18 வருடங்களுக்கு ஒரு முறை ஞானகாரகன் கேது வந்து சேரப்போகிறான். அந்த ஞானகாரகன் சேருவதும் குரு சேருவதும், சார் உங்களுக்கு பணம் வரும், பட்டம் வரும், பதவி வரும், லாட்ரி அடிக்க போகிறீங்க, இவ்வளோ பணம் வரப்போகுது, சொத்து வரப்போகுதுன்னா நான் கேட்காமையே நீங்கள் சொத்தை எடுத்துகிட்டு போய் வீட்டில் கேஷ் பாக்ஸில் வைக்க தானே போகிறீங்க. ஆனால்
இந்த மாதிரி சேர்க்கை காலத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது 21 தலைமுறைக்கு உங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. அந்த தர்ப்பணம் அப்படிங்கிறது ஞானகாரகன் கேதுவும் குருவும் இருப்பது அற்புதமான காம்பினேஷன். குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க, பித்திருக்களுக்கு பிண்டங்கள் கொடுத்துட்டு வாங்க. மூதாதையர்கள் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பார்கள், அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருப்பார்கள். அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தால் இறைவனிடம் அவங்க கையேந்துவார்கள். என் பேரன், என் பிள்ளை, என் மக, என்னுடைய பேரன், என்னுடைய பேத்தி, அவனுக்கெல்லாம் கிரகதோஷம் இல்லாமல் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு இறைவனிடம் அவங்க கையேந்துவாங்க. நம்மளும் இறைவனிடத்தில் கையேந்துவோம். அப்போ 2 பேரும் சேர்ந்து கை தட்டினா மிகப்பெரிய சத்தமாக இருக்கும். அதுதான் குலதெய்வ வழிபாடு, பித்திருக்களுக்கு பிண்டம் கொடுக்கிறது. ஆகவே என் அன்பு நேயர்களே, இந்த வருஷம் மிக அற்புதமான சாஸ்திர ரீதியான ரகசியமான வருஷம். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கு செல்வம் வரப்போகுது. இந்த செல்வத்தை விட மிகப்பெரிய செல்வம் நம்ம மூதாதையர்களுடைய அருட்செல்வம். மூதாதையருடைய அருளும் தேவனது அருளும் கையில் பணமும் ஆரோக்கியமும் கிட்டும். அப்படின்னா இதை விட ஒரு அற்புதமான ராஜயோகத்தை தரக்கூடிய குரு பெயர்ச்சி இருக்கா? அப்போ இவங்க டைட்டில் கொடுத்துருக்கிறது கரெக்ட் தானே? ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி, சரியான டைட்டில். அந்த சரியான டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி தானங்களும் தர்மங்களும் பித்திருக்களுக்கு பிண்டங்களும் கொடுத்துட்டு வந்தா நிச்சயமாக நாம் எதிர்பார்த்த பலன் வந்தே தீரும். உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். இதை விட இப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து.